வை தாட்ஸ் ஷேப் ரியாலிட்டி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அதுதான் உங்களுடைய ரியாலிட்டியை எப்படி உருவாக்குது, ஏன் உருவாக்குது. யூ ஹவ் ஹர்ட் இட் 1000 times இன் 1000 different ways. நீங்கள் இதை 1000 முறை கேள்விப்பட்டிருப்பீங்க, 1000 விதமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. யூ பிகம் வாட் யூ திங்க் அபவுட். நீ என்ன நினைக்கிறியோ நீ அதே மாதிரி ஆயிடுவ அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் த தாட்ஸ் யூ யூஸ் பிகம் செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸிஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்பா உங்களுடைய மைண்டை ஒரு திருப்திப்படுத்துது. எப்படி? எதிர்காலத்தை தீர்மானித்த மாதிரி ஒரு திருப்தியை உங்களுக்கு கொடுக்குறது. ப்ராஃபஸி அப்படின்னா எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியது. எக்ஸ்பெக்ட் எக்ஸ்ட்ராஆர்டினரி திங்ஸ் டு அன்ஃபோல்ட் ஃபார் யூ அண்ட் தே வில். நீங்கள் ஒரு வேலை எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா, என்னத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா, எக்ஸ்ட்ராஆர்டினரி திங்ஸ், உங்களுக்காக மிகப்பெரிய நான் பெரிய பணக்காரன் ஆகணும், பெரிய காரு நான் வந்து என்கிட்ட இருக்கணும், அதில் நான் போகணும், என் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் நான் வந்து பயங்கரமாக இன்வைட் பண்ண, உங்களுக்கு ஒரு டின்னர் கொடுக்கணும், அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அது நிச்சயமாக நடக்கும். த மோட்டிவேட்டர் சே இட். மோட்டிவேட் பண்ணுறவங்களாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? த டீச்சர் சே இட். வாத்தியாருங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க. த சேஜஸ் சே இட். முனிவர்கள்லாம் சொல்கிறாங்க. எவர் ஒன்டர் வை? ஏன் இப்படி சொல்கிறாங்க? ஐ திங்க் ஐ ஃபைனலி அண்டர்ஸ்டாண்ட் வை த ஐடியா இஸ் ட்ரூத். நான் கடைசியாக கண்டுபிடிச்சிட்டேன் ஏன் இது உண்மை அப்படின்னு. இட்ஸ் நாட் சம் ஈசோட்ரிக் ஃபிலாசபி. இது ஏதோ ஒரு பெரிய யூனிவர்ஸில் இல்லாத ஒரு ஃபிலாசபி கிடையாது. இட்ஸ் சிம்பிள் லாஜிக். அது ஒரு சின்ன லாஜிக். ஹியர் வி கோ. இது இங்கே பாருங்க. The actions you take each day create the results of your life. ஒவ்வொரு ஆக்ஷன் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். And since every action you take has been preceded by a thought. நீங்கள் ஒவ்வொரு வேலையும் ஒரு தாட் வந்த வாட்டி தான் நிச்சயமாக நீங்கள் பண்ணுறீங்க. அதை மட்டும் உறுதியாக உங்களால் சொல்ல முடியும். நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாலேயே அந்த வேலையை பற்றி சிந்திச்சு இருப்பீங்க கண்டிப்பாக. திங்கிங் ட்ரூலி இஸ் த ancestor of performance. What you focus on really does drive you reality. அப்போது நீங்கள் என்னெல்லாம் திங்க் பண்ணுறீங்களோ, எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ, எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடாக சிந்தனை வருது. அந்த என்ன சிந்திக்கிறீங்களோ அதில் ஏதாவது ஒரு வேலையை தான் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ அப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்கிறீங்க. அதைத்தானே அப்போ அந்த ஒரு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்குண்டான ரிசல்ட்டு தானே வெளியே வரும். அதுக்கு அந்த மாதிரி தானே நம்ம இருப்போம் இல்லைங்களா? ஸோ அதை தான் சொல்கிறாரு. பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் டிஸ்ரேல் செட் இட் ஸோ வெல் வென் ஹி அப்சர்வ்ட். அவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு சொன்னார், யூ வில் நெவர் கோ ஹையர் தேன் யுவர் திங்கிங். நீங்கள் எப்போவுமே நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அதை விட உயரத்துக்கு மேலே, அந்த உயரத்துக்கு மேலே போகவே முடியாது. அப்போது நீங்கள் பெரிய உயரத்தை அடையணும்னா நீங்கள் பெரிய உயரத்தை நீங்கள் சிந்திக்கணும். முதல்ல சிந்திச்சிங்கன்னா தான் அதை விட அதிகமான உயரத்தை நீங்கள் அடைய முடியும். A human being will never act in a way bigger than its thoughts. ஒரு ஹியூமன் பீயிங் அவன் என்ன நினைக்கிறானோ அதை விட பெருசாக எதையுமே அவனால் பண்ண முடியாது. ட்ரீம் பிக். கனவு பெருசாக காணுங்க. அண்ட் யுவர் பிஹேவியர் வில் ஃபாலோ. நீங்கள் கனவு பெருசாக காண பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஹேவியர் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். திங்க் ஸ்மால் அண்ட் யூ வில் பிளே ஸ்மால். சின்னதாக நினச்சிங்கன்னா சின்னதாக மட்டும்தான் நீங்கள் விளையாண்டுட்டு இருப்பீங்க. திஸ் கான்செப்ட் கேஸ்கேட்ஸ் த்ரூஅவுட் எவ்ரி டைமென்ஷன் ஆஃப் அவர் லைஃப்ஸ். கேஸ்கேட்னா அப்படியே தாண்டி வர்றது. அப்போ என்ன ஆகும்? இந்த விஷயம் நீங்கள் பெருசாக நினைக்கிறீங்களா பெருசாக நடக்கும், சின்னதாக நினைக்கிறீங்களா சின்னதாக நடக்கும். இது மாறி நம்மளுடைய லைஃப்பில் வந்துக்கிட்டே இருக்கும். திங்க் பீப்புள் ஆர் குட் அண்ட் யூ வில் வாக் த்ரூ யுவர் டேஸ் வித் அன் ஓப்பன் ஹார்ட். எல்லா மனிதர்களும் நல்லவங்களாக தான் இருக்காங்க, யாரோ ஒருத்தர் கெட்டவங்களாக இருக்காங்களன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அப்படியே போகும்போது ரொம்ப ஓப்பன் ஹார்ட்டாக போவீங்க. இல்லைனா இவன் ஏமாத்திடுவானா, அவன் ஏதாவது பக்கத்தில் வந்து ஏதாவது புடுங்கிறதுக்கு வரானா, இப்படியே யோசிச்சுட்டே இருப்பீங்க. And that behavior actually becomes your reality because people do good things for good people. நீங்கள் எல்லாரும் நல்லவங்கன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் போகும்போது ஓப்பன் ஹார்ட்டோட போகிறீங்க. ஓப்பன் ஹார்ட்டோட உங்களை பார்த்தாங்கன்னா அவங்க எல்லாரும் வந்து சந்தோஷப்படுவாங்க. ஓ இவரு நல்லவர் தான் போல இருக்குன்னு உணர்வாங்க. அப்போ உங்களுக்கு நல்லது பண்ண முன் வருவாங்க. திங்க் யூ டிசர்வ் த பெஸ்ட். நீங்கள் மிகப்பெரிய பெஸ்ட்டான விஷயத்துக்கு நீங்கள் தகுதியானவங்கன்னு நீங்கள் நினைங்க. திங்க் யூ டிசர்வ் த பெஸ்ட் அண்ட் யுவர் ஆக்ஷன்ஸ் வில் ரிஃப்ளெக்ட் தட் கான்ஃபிடென்ஸ். நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா உங்களுடைய ஆக்ஷன் அதுக்கு தகுந்த மாதிரி
வெளியே வந்து காட்டும். மக்களுக்கு காட்டுறது பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் தான் வெளியே காட்டும். பெட்டர் ஆக்ஷன்ஸ் வில் தென் டிரைவ் பெட்டர் ரிசல்ட்ஸ். அப்போது நீங்கள் நல்ல ஆக்ஷன் வெளியே காமிச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ரிசல்ட் உங்களுக்கும் வரும். எக்ஸ்பெக்ட் டு பி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஒன் இன் யுவர் கேரியர் ஆர் வித் இன் யுவர் கண்ட்ரி. உங்களுடைய நாட்டில் உங்கள் மனசுக்குள்ளார படுற மிகப்பெரிய ஆளை மாதிரி நீங்கள் வரணும். நீங்கள் அந்த மாதிரி பெரிய ஆளாக வரணும்னு நீங்கள் நினைங்க. தட் பிரில்லியன்ட் திங்கிங் ஷேப்ஸ் த வே யூ ஒர்க் அண்ட் த வே யூ ஷோ அப் இன் ஜென்ரல். நீங்கள் எப்படி வேலை பண்ணுறீங்களோ அது மாறும். நீங்கள் எப்படி என்ன வெளியே காட்டிக்கிறீங்களோ அது மாறும். அண்ட் தட் வேர்ல்டு கிளாஸ் கான்டக்ட் பிரசன்ஸ் வேர்ல்டு கிளாஸ் அவுட்கம்ஸ். அந்த மாதிரியான நடத்தை, நல்ல நடத்தை ஆட்டோமேட்டிக்காக பெரிய ரிசல்ட்டை வெளியே கொண்டு வரும். ஐ ஹோப் ஐ ஹவ் எக்ஸ்பிரஸ் த பாயிண்ட் கிளியர்லி. நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் எ பிக் ஐடியா. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். தட் இட்ஸ் ஸோ ஈஸி டு நெக்லெக்ட் ஆஸ் ஆப்வியஸ். இது அப்படியா, சரி ரைட்டு, ஓகே சொல்கிறீங்க, கேட்டுக்கிறேன் தப்பி, சரி அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டு போகிறது மாதிரி நீங்கள் பண்ணலாம். யுவர் தாட்ஸ் ஷேப் யுவர் ரியாலிட்டி. நீ நினைக்கிறது தான் நீயாக இருப்பாய். நீ உன்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நினச்சா இன்னையிலேருந்து நல்ல விஷயத்த நினைக்கணும். நான் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு நீ நினைக்கணும். உங்ககிட்ட இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணணும். யுவர் திங்கிங் ஃபார்ம்ஸ் யுவர் வேர்ல்டு. வாட் யூ ஃபோக்கஸ் ஆன் எக்ஸ்பென்ஸ். நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அது எக்ஸ்பேண்ட் ஆகுது. அண்ட் வாட் யூ டுவெல் இன் ஆன் டிட்டர்மின்ஸ் யுவர் டெஸ்டினி. நீ எதையே நினச்சிக்கிட்டு இருக்கியோ அதுதான் உன்னுடைய தலைவிதி, உன்னுடைய விதியை தீர்மானிக்கும். ஸோ வை தாட்ஸ் ஷேப் ரியாலிட்டி. நீ என்ன நினைக்கிறியோ அது நிச்சயமாக அதுதான் நடக்கும். இது ப்ரூஃப், இது சயின்ஸ். ஸோ நல்ல விஷயங்களை நினைங்க. கெட்ட விஷயங்கள் வருதா தூக்கி குப்பையில் போட்டு நல்ல விஷயங்களை நினைங்க. நல்லவங்களை மட்டும் பாருங்கள், நல்ல ஆக்ஷனை பாருங்கள். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருக்கிற நல்ல விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அவங்க தெரிஞ்சோ தெரியாமையோ பண்ணுற சின்ன சின்ன தவறுகளை இக்னோர் பண்ணுங்கள். மன்னிச்சு விட்டுட்டு போயிட்டே இருங்க. தேங்க்யூ.